பார்த்து வச்ச பொண்ணை பத்தி அம்மா போன்ல பேசியிருக்காங்க. ஒரு சின்ன ஹிண்ட் கூட கிடைக்கலங்கறிய. ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை மாதிரி அவ்வளவு சஸ்பென்ஸா இருக்கு. என்ன சொன்னீங்க அங்கிள்? ஷெர்லாக் ஹோம்ஸ் கதை மாதிரி சஸ்பென்ஸா இருக்குன்னா அங்கிள், நீங்க இப்ப கதைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கிடைச்சிருக்கு. ஹிண்டா? கொட்டுப்பா, சீக்கிரம் கொட்டுப்பா. வெளியில ஏதோ சாமி ஊர்வலம் போகுதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, அந்த பொண்ணு கிட்ட போய் ஒரு மேட்டர் சொல்லிடு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னங்க, நான் புது பொண்ணு, கதவை தாள் போடுங்க, மணி 10 ஆச்சு, லைட் ஆஃப் பண்ணுங்க, அப்படி எல்லாம் சொல்லி என்ன கம்பல் பண்ண கூடாது. ஏன்னா எனக்கு நைட் புக்ஸ் படிக்கிற ஹாபிட் உண்டு. அதனால 12 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு கதை புக் படிச்சிட்டு தான் நான் தூங்க. அச்சிச்சி, மத்ததெல்லாம் அது தெளிவா இப்பவே சொல்லிடு. ஓகே? கவலையே படாதடா. உனக்கு நைட்டு கதை புத்தகம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணே உனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பா. ஏன்னா அவ ஒரு நல்ல கதாசிரியை. குட் பாயிண்ட். அங்கிள், எனக்கு ரூட் கிடைச்சிருச்சு. என்ன? அந்த பொண்ணு கதை எழுதுறவ இல்ல, அதனால இந்த சிட்டில இருக்கிற டெய்லி பத்திரிகை, வீக்லி மேகசின்ஸ், இன்னும் அத்தனை பப்ளிஷர்ஸ் கிட்டே போய் லேடி ரைட்டர்ஸோட லிஸ்ட் எடுத்துடுவோம். அதை வச்சு அந்த பொண்ணை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன? சில பேரு சம்சாரத்து பேர்ல கதை எழுதுவாங்க, சில பேரு புனை பெயரா லேடிஸ் நேம் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு ஒரு ரைட் இருந்தாங்க, ஆனா அவங்க எவ்வளோ ஊஞ்சலாட ஆரம்பிச்சு ரொம்ப காலம் ஆகி போச்சு. அதனால இத நான் வேற ரூட்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கம். அது சார், கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த 7ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிற சுமதிங்கிற பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பத்திரிகை ஆபீஸோட கண்டிப்பா கடித தொடர்பு இருந்தே தீரணும். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு கதாசிரியன்னு நான் கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, நாங்க 2 பேருமே இந்த ஏரியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. சீக்கிரமா நகையை மீட்டுக்குங்க, இல்ல நகை மூழ்கிடும் அப்படிங்கிற மார்வாடி கடை நோட்டீஸ் தான் மாசம் ஒரு முறை தவறாம அந்த பொண்ணு பேருக்கு வரும். ஒரு தடவை மட்டும் இல்ல, 2 தடவை இல்ல, மாசம் 3 ட்ரிப் கூட வரும். ஏங்க, அவ ரொம்ப ஏழப்பட்ட பொண்ணாச்சே, அவ்வளவு நகை எப்படி அடமானம் வைக்க முடியும்? ஐயோ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அவங்க அப்பா ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தவர். என்ன அங்கிள், என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல சுரேந்தர், நீ உள்ள போ. ஏப்பா, அங்கிளோட திங்ஸ் எல்லாம் ஏன் இப்படி செதறி கிடக்குது? சுரேந்தர், இனிமே அந்த ஆள் அங்கிள் மென்ஷன் பண்ணாத. சுரேந்தர், நீ உள்ள போ, நான் ஊருக்கு போறேன். இருங்க, சொல்லுங்கப்பா, என்ன நடந்தது? நான் சொல்றேன் மாப்பிள. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தகவல் கிடைச்சது. அந்த ஆள் போதை மருந்து கடத்தி போலீஸ்ல சிக்கி 3 வருஷம் கம்பெனி கைதியா இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்காரு. டாடி, கொஞ்சம் இப்படி வாங்க ப்ளீஸ். டாடி வாங்க. டாடி, அங்கிள் கிட்ட சாரி சொல்லுங்க. சுரேந்தர், என்ன அர்த்தம் இல்லாம இருங்க பேசுறீங்க? அங்கிள், சொல்லுங்க. நெவர். ஓகே, இவரை கைதின்னு சொல்றீங்கல்ல, இவர் கைதியா உள்ள போகாம இருந்தா உங்க பையன் நான் கைதியா உள்ள போயிருப்பேன். நான் காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தப்போ என்னோட ரூம்மேட்ஸ் 3 பேர்ல ஒருத்தன் போதைப் பொருள் கடத்துறவங்க கூட கனெக்ஷன்ல இருந்தா. எங்க யாருக்குமே தெரியாது. ஒரு தடவை போலீஸ் வந்து ரூம் செக் பண்ணி போதைப் பொருள் எடுத்தாங்க. கனெக்ஷன்ல இருந்தா தப்பிச்சிட்டான். ஆனா நாங்க 3 பேர் அரெஸ்ட் ஆக வேண்டிய நேரத்துல அங்க ஸ்டோர் கீப்பரா இருந்த அங்கிள் தான் ஒருத்தன் பண்ண தப்புக்கு உங்க 3 பேரோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வழியை ஏத்துட்டு வேலையும் போய் ஜெயிலுக்கு போனாரு. அப்ப நான் இவர்கிட்ட நீங்க வெளியே வரும்போது உங்க ஃபியூச்சருக்கு நான் பொறுப்புன்னு வார்த்தை கொடுத்து இங்க வர சொல்லியிருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஏன் ஃபியூச்சருக்காக மில்லுக்கார பொண்ணு விஷயத்துல தப்பு நடந்துடக்கூடாதுன்னு அவரோட டவுட்ஸ் அப்ப கேட்டிருந்தாரு. அது பிடிக்காத நீங்க இவர் கைதிங்கிற காரணம் கிடைச்ச உடனே வீட்டை விட்டு துரத்த முடிவு பண்ணிட்டீங்க. அதனால தான் நான் சொல்லி கூட நீங்க சாரி கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல சுரேந்தர், நான் விடுங்க. அங்கிள் இந்த வீட்டுல இருந்தா நான் இருப்பேன், இல்லன்னா நானும் கிளம்புறேன். சுரேந்தர், விடுங்க அங்கிள், அப்பா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கூப்பிடட்டும், அப்ப வரலாம். சுரேந்தர் அவசரப்படாத. வாங்க. சுரேந்தர், சுரேந்தர். இவன் குடியிலிருந்து விடுபடுவான்னு பார்த்தா குடும்பத்திலிருந்து விடுபட்டுவான் போல இருக்க. படிக்கிற காலத்துல இவன் பண்ண சேஷ்டை இருக்கே, அதுல உன்னை உதாரணமா சொல்றேன், கேட்டுக்கோ. சரிம்மா, நீ சொன்ன விஷயத்தை அப்படியே போய் நான் சுரேந்திர அவங்க அப்பா கிட்ட சொல்றேன். கண்டிப்பா சுரேந்திர அதை நம்புவார். 100% இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா ஒண்ணு, அந்த கல்யாணத்துக்கு முன்னால உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீ சம்மதம் சொல்லு. என்ன யோசிக்கிறேன்? முதல் சுரேந்தர் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்பா, அப்புறம் என் கல்யாணத்தை வச்சுக்கோ. ஏன் அந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ எதுக்காக டைம் எடுத்துக்கணும்? நானா சுரேந்தரை பத்தி நினைக்கலனாலும் அவரை பத்தி நான் நினைப்பேன். அவங்க அம்மா என் மனசுல விதைச்சு விட்டாங்க. இன்னொரு பொண்ணு கழுத்துல சுரேந்தர் கையால தாலி ஏறும்போது அவரை பத்தின நினைப்பு என் மனசுல தானா இறங்கிடும். அதுக்காக தான் அவர் கல்யாணம் முதல் முடிட்டோன்னு.
டாடி, நான் காலேஜ்ல யாரோ ஒரு பொண்ணு கிட்ட இப்படி வம்பு பண்ணத உன்கிட்ட சொன்னா நீ திட்டுவேன்னு நான் அம்மா கிட்ட மட்டும்தான் பர்சனலா இந்த மேட்டரை சொல்லியிருந்தேன். இதே அந்த மில்லுக்கார பொண்ணு உங்ககிட்ட சொல்லியிருக்கானா கண்டிப்பா அம்மா மூலமா தான் அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன மிஸ்டர் பூர்ணம், இது வெறும் ஃபாஸ்ட் பவுலிங் தான். ஸ்பின் இனிமே தான் இருக்கு. சொல்லட்டுங்க. ஒண்ணு இல்லப்பா, அந்த மில்லுக்கார பொண்ணு அம்மாவோட பேசும்போது சொல்லிருக்கா, அவ ஏதோ கதை எழுத ரைட்டராங்க. டாடி, இது பாத்தீங்களா ஸ்பின்னோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு? 100%. இல்ல 110%. அம்மா பார்த்தப்போ அந்த மில்லுக்கார பொண்ணு தான். என்ன அங்கிள், ஏன் நீங்க மட்டும் இன்னும் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? இத அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவர் டவுட்லாம் தான் க்ளீன் போல்ட் ஆகி போச்சே. டாடி, உடனடியா கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். உங்க பையன் என் பொண்ணையே கட்டிக்குவான், கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி 2வது தடவையா கூப்பிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா 2வது தடவையும் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இவர் போய் சேர்ந்துருவாரு. சேச்சே, இந்த வாட்டி எந்த குழப்பமும் இருக்காதுங்க. ஏமா, என்ன அவதி? நல்ல வேலைப்பா, சுமதி குறுக்க வந்ததுனால பிரேக் அடிச்சேன். இல்ல இந்த லாரிக்காரன் தாறுமாறா போன ஸ்பீட பார்த்தா நம்ம 2 பேரை அடிச்சு க்ளோஸ் பண்ணிருப்பான். கரெக்ட்பா. சுமதியோட ராசியால நம்ம 2 பேரும் உயிர் பொழிச்சோம். தேங்க்யூ சுமதி. என்ன கலை? அவங்க யாருன்னே தெரியலம்மா. நம்ம வீட்டுல யாரா இருக்காங்கன்னு கேட்டாங்க. நீங்க யாருன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. சரி கொஞ்சம் இருங்க, வீட்டு வேலைக்கார பொண்ணு சுமதி இருக்காங்க, கூப்பிட்டு வர்றேன்னு சொன்னேன். ஓ, எஜமானி அம்மா கூப்பிடுறாங்க. எஜமானி அம்மாவா? ஆமா, சுரேந்தர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா அப்பயும் உனக்கு எஜமானி அம்மா தானே? நீங்க தான் வேலைக்கார பொண்ணு சுமதியா? ஆமாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பணவரையில பாக்குறது தான் த்ரில்லுன்னு அவர் என்ன பார்க்க வரலையா? அதே த்ரில் எனக்கும் இருக்கட்டும் தான். நானும் அவரை பார்க்க வரல. ஆனா இவங்க 2 பேரும் ஒரே தொல்லுங்க அவரை பார்க்கணும்னு. இவங்க 2 பேரும் உள்ள கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. நான் இங்கே இருக்கேன். ஐயோ, நான் நைட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு இப்பதான் வெளியில கிளம்பி போனாரு. அடடா, இப்ப என்னடி பண்றது? வீட்டை தான் பாத்துட்டீங்கல்ல, நாளைக்கு திரும்பி வந்து பாருங்க. நான் போயிட்டு வரேன் சுமதி. இருங்க, உள்ள வாங்க, ஏதாவது குடிச்சிட்டு போலாம் வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சாமிக்கு எழுதுற லெட்டர் இங்கதான் எழுதணும். ஆமா, சாமிக்கு எழுதுறீங்க சரி, போஸ்ட் பண்றதுக்கு என்ன ட்ரெஸ் எழுதுவீங்க? கிண்டலா? இது பாத்தியா, நான் சாமி கிட்ட கேட்கிற கோரிக்கையெல்லாம் இந்த மாதிரி ஒரு லெட்டரா எழுதி இந்த ராமாயண புக்குக்குள்ள வச்சிருவேன். அது நிறைவேறினதும் இதுல சொருகிடுவேன். இது என்னோட ஹேபிட். இஷ்ட தெய்வமான ஸ்ரீராமருக்கு என் விருப்பப்படி சுமதியே எனக்கு மருமகளா வர நீ அருள் புரியணும். வணக்கம். திருவேற்காடு கருமாரி அம்மன்னாலே எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. இதோ பிரஸ்ல இருந்து பத்திரிக்கை வந்த உடனே முதல் வேலையா கோயிலுக்கு போயிட்டு உங்க பையன் பேர்ல என் பொண்ணு பேர்ல எல்லார் பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு முதல் பத்திரிக்கையை உங்களுக்கு வைக்கலான்னு வந்திருக்கேன். ரெண்டாவது தடவையும் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இவர் போய் சேர்ந்துருவார். I'll be there by 12:30.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சாரி டு பாதர் யூ. ப்ளீஸ் டெல் மீ. இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற சுமதிங்கிறவங்க என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. நான் அவங்கள அப்பப்போ இந்த வீட்டு வாசலில் பார்க்குறேன். நீங்கள் அவங்களுக்கு ரிலேஷனா? கூடிய சீக்கிரம் ரிலேஷன் ஆக போகிறேன். எந்த விதத்தில்? நான் சொல்றேன். அவர் எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆக போறாரு. இது உங்க வீட்டு மாப்பிள்ளையா? ஏங்க, அவரை பார்த்தா ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா தெரியுதே. மனசுல கூட அவர் பெரிய ஆள் தான்ப்பா. சின்ன வயசுல சுமதி வசதியா வாழ்ந்தப்போ இவர் மேல இறக்கப்பட்டு ஸ்கூலுக்கு போறப்போ கார்ல லிஃப்ட் கொடுப்பா. இப்போ இவர் வசதியானதும் அதே பெரிய மனசோட சுமதிக்கு கடைசி வரைக்கும் கல்யாண லிஃப்டே கொடுக்க போறாரு. ரியலி கிரேட். ஆமா, எப்ப கல்யாணம்? அது ஏன் கேட்குறீங்க? சம்மதம் சொல்லவே ரொம்ப நாள் யோசிச்சா. இப்போ சமீபத்துல தான் அப்பா இவர் கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சாரு. இப்போ என்னடான்னா கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கேட்குறா. கல்யாணத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் கேட்கட்டும். ஆனா கல்யாணம் வரைக்கும் சுமதி ஏன் இன்னும் கறி பூசிட்டு அதே வீட்டில் வேலைக்காரியா இருக்கணும்? இதைத்தான் நானும் கேட்டேன். முதல்ல அவங்க வீட்டு கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறா. வாட் அ வேல்யூபிள் பாயிண்ட். சுரேந்தர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசுறேன். சுரேந்திரன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல அதை கேளுங்க. அங்கிள், அம்மா தான் பார்த்த பொண்ணு யாருன்னு அவங்க கைப்படவே ராமர் பேருக்கு ஒரு லெட்டரா எழுதி ராமாயண புக்குள்ள வச்சிருக்காங்க. கொஞ்சம் முன்னாலதான் பூஜை ரூம் கிளீன் பண்ணும்போ சுமதி கையில கிடைச்சிருக்கு. இப்பதான் சுமதி கொண்டு வந்து கொடுத்தாப்புல. சுமதிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே புரியல. பொண்ணு அதே மில்லோனர் பொண்ணுதான். உங்க அங்கிள் சந்தேக பிராணிப்பா. லெட்டர்ல இருக்கிறது அம்மா கையெழுத்தா இல்லையான்னு யோசிக்கிறாரு. இல்ல, அப்பாவும் பார்த்தாரு, நானும் பார்த்தேன். 100% அம்மா கையெழுத்து தான். என் காலேஜ் இன்சிடென்ட் அந்த கதை எழுதுறது இதுலயே அந்த பொண்ணு தான் நம்பிக்கை வந்துருச்சு. இருந்தாலும் இது அசைக்க முடியாத ஆதாரம். அந்த லெட்டர் ரொம்ப முக்கியமானது. கொடுப்பா, பொக்கிஷன் மாதிரி பீரோல வச்சுக்கணும். ஆமா, நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்க. பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த சுரேந்தருக்காக பார்த்த பொண்ணு விஷயத்துல ரொம்ப நாளா ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன் இல்லையா? நீங்க தான் சுரேந்தர் மேல ரொம்ப ரொம்ப பாசமான ஆளாச்சே. நீங்க திருப்பதிக்கு போய் ஒரு மொட்டை போட்டு வந்தா கை மேல் பலன் கிடைக்கும்னு சுரேந்தர் கிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா நினைச்சதுக்கே அம்மாவோட லெட்டர் கிடைச்சிருச்சு. உங்க பாசமும் பவர்ஃபுல், திருப்பதி நாமமும் பவர்ஃபுல். என்ன சுரேந்தர்? 10% கரெக்ட். அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அசல் சீதா மாதிரியே எழுதிருக்கேன். ஆமா, கல்யாண பத்திரிகையில அடிச்சாச்சு. இப்போ இப்படி ஒரு லெட்டர் எழுதணும்னு உனக்கு ஏன் தோணுச்சு? இல்ல, எங்க சம்பூர்ண அங்கிள் மறுபடியும் குழப்பிட்டு வரோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பூஜை ரூம் கிளீன் பண்ணும்போது அம்மா சாமிக்காக எழுந்த லெட்டர்ஸை பார்த்ததும் அப்படி எழுதலான்னு ஒரு யோசனை வந்துச்சு. வெரி ஸ்மார்ட்.